2025 வருட பலன்கள். நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எங்க வருஷம் பலன்கள் சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க எனக்குன்னு இருக்க ஆசை கொஞ்சம் தாங்க, ஒரு 10 ஆசை தான், அந்த ஆசை கூட 2025 நடக்காதா அப்படின்னு ஏப்பமும் இருக்கும். மேஷ ராசி இந்த 2025 என்ன செய்தால் வெற்றி பெற முடியும்? வந்தாலும் வீழ்ந்தாலும் எதிர்த்தாலும் துணிந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. 7.5 வருஷம் சனீஸ்வர பகவான் உங்களை பிடித்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றாலே அடிமட்டத்துல தோல்வி ஆயிடும். 7.5 பிறந்தவர்களுக்கு 7.5 நாட்டு சனி யோகமே வரும். 2வது சனி ரொம்ப அலட்சியமாக இருப்பவர்கள் கூட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் மேசராசிக்காரர். அப்ப இதிலிருந்து வெளிப்படுவதற்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. அம்பாள் கோவிலா இருக்கலாம், அம்பிகை கோவிலா இருக்கலாம், பெருமாளுடைய கோவிலா இருக்கலாம். தீபத்திற்காக ஒரு அனுகூலமான தெய்வம் குலதெய்வத்தை சொல்லிட்டோம், கூட ஒரு ஆளை வச்சுக்கணும். அது யாரு தெரியுங்களா? இடும்பன். திருவாரூரில் இருந்து வாழ்க்கை முழுவதும் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் இருந்து நாங்கள் கடந்து வருவதற்கு, என் அப்பன் தண்டாயுதபாணியை நான் தரிசிப்பதற்கு, உன்னருளால் அவன் அருளை நான் பெறுகிறேன் என்று சொல்லி வழிபட்டு வர எப்பேற்பட்ட பிரச்சனையும் மேசராசிக்காரர்கள் தவிடுபடியாக்கி விடுவார்கள். சவால் சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க, குரு வாழ்க, குருவே துணை. 2025 வருட பலன்கள் எல்லா தொலைக்காட்சியும் போட்டாங்க. அதே மாதிரி நம்மளை போன்ற இருக்க யூடியூப்களும் நிறைய போட்டாங்க. 2025 பலன்களை போட்டாங்க. மக்களுக்கு நம்ம ஜோதிடர்களோட அவங்க தெளிவா இருக்காங்க 2025 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எங்க வருஷம் பலன்கள் சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க எனக்குன்னு இருக்க ஆசை கொஞ்சம் தாங்கய்யா, ஒரு 10 ஆசை தான், அந்த ஆசை கூட 2025 நடக்காதா அப்படின்னு ஏக்கமும் இருக்கும். இந்த 2025 மக்கள் என்ன செய்தால் வெற்றி பெற முடியும் சாமி? அருமையான கேள்விங்க. அதாவது 2025 என்ன செய்தால் வெற்றி பெறலாம் சார் அப்படிங்கிறது. எல்லாரும் பலன்களை கேட்டு மனசுடைந்து போற சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் சந்தோஷம், எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு ஏரண்டில் என்ன சொல்றாங்க, நீ சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு 10 ஆசை, அந்த 10 ஆசை நிறைவேற்ற சந்தோஷம் அப்படிங்கிற கணக்கு தானே சாமி. நீங்க அதாவது கேட்ட மாதிரி இப்ப 2025 சனீஸ்வர பகவான் மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. மார்ச் மாதம் 29 ஒரு நீர் ராசியில சனி பகவான் உட்கார்றாரு. அதே மாதிரி 2 முக்கிய ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், கேது பகவான் இடமாற்றம் அடைகிறாங்க, குரு பகவான் இடமாற்றம் அடைகிறாரு. இப்படி இந்த பழைய வருடங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் நீர் ராசிகள்ல சஞ்சாரம் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தன்னுடைய ஸ்தானங்களை மாறும்போது பேரழிவுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அது சுனாமியா இருக்கலாம், பெரும் தொற்றுகளா இருக்கலாம், நோயா இருக்கலாம், குழந்தைகள் நிறைய நெருப்பில் அகப்பட்டது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கலாம். நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். அந்த வருடங்களும் வருட பலன் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். நம்ம ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வருட பலன்களை பார்த்து அதுக்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அதே போல அந்த கொரோனா காலகட்டங்கள்லையும் வருட பலன்கள் ஜோதிடர்களால் கணித்து கொடுக்கப்பட்டது. ஆனா என்ன மக்களிடத்துல விமர்சனம் உறவுகளிடத்துல வந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஒரு பெருந்தொற்று வருது, எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் அடிப்படை வாழ்வாதாரத்தை கூட முடக்கம் பண்ணி போட்டுருச்சு, இதை யாருமே நீங்க சொல்லல. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வருஷ பலன்களை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னா இந்த இழப்புகளை சரி கட்டுறதை பத்தி ஜோதிடத்துல சொல்லாதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு நகரம், அங்கே ஏற்படக்கூடிய ஆட்சி முறைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், பேரிழப்புகள், கண்டங்கள், விபத்துகள் அனைத்தையுமே நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் சொல்லப்பட்டுதான் இருக்கு. அதுல கூட சார்வரி ஆண்டி சாதி 18 திருமரும் நோயால் வெதும்பி திரிவார்கள், மன்னாதி மன்னர்களும் ஆண்டிடுவர் வரிசையாக அப்படின்னு 2020 அந்த கொரோனா காலகட்டங்கள்ல சார்வரி ஆண்டை பத்தி சொல்லப்பட்டுதான் இருக்கு. ஆனாலும் கூட இந்த உலகத்துல பேர் இழப்புகளும் நஷ்டங்களும் இன்னைக்கு நேத்தா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், அத்தனையும் நம்ம சந்தித்தாலும் கூட அந்த கொரோனா காலகட்டங்களையும் பணம் சம்பாதித்தவர்கள் இருக்கிறாங்க, வீடு கட்டினவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க, வாழ்வாதாரங்களை பெருக்கி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த வருடத்துல நாட்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வருட நாட்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும், நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் தாண்டி, நமக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம் வாழ்க்கையில இன்னைக்கு 2024 நம்ம இருக்கிறோம். 2025 அடி எடுத்து வைக்கப்படும் போது அந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், நம்ம விரும்பிய விஷயம் எனக்கு ரொம்ப நடக்க வேணாம்யா, பெரிய விஷயங்களே எனக்கு நடக்க வேணாம், ஒரு சின்ன விஷயமாவது, நான் ஆசைப்பட்ட விஷயமாவது, என் வீட்டுல ஒரு சுபகாரியமாவது, ஒரு சின்ன வீடாவது, அல்லது ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டுல குடிபோறதுக்கு ஒரு வாய்ப்பாவது, ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காவது, சம்பாதிக்கிறதுக்கு, உழைப்பதற்காக, சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு போவதற்காவது, அழகான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காவது, குழந்தைகளை படிக்க வைத்து அழகு பார்ப்பதற்காவது,
குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவார். இந்த சின்ன சின்ன விஷயங்களாக இந்த வருடங்கள்ல நடக்குமா அப்படின்னு நம்ம உறவுகளுடைய ஒரு கேள்வியா இருக்கு. நிச்சயமாங்க. யாருமே அம்பானி ஆகணும்னு ஆசைப்பட போறது இல்லை, யாருமே பில்கேட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட போறது இல்லை. எனக்கு என் சொந்தங்கள் முன்னாடி மானம் மரியாதையோட நிக்கணும், எனக்கு செல்வம் இருக்கணும், நான் யார்ட்டையும் கையே நின்றக்கூடாது, என் பிள்ளைகள் சமுதாயத்தை நல்ல பேர் வாங்கணும். நிச்சயமா சாமி. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கோடிகளில் புரள போகும் ராசி எது, லட்சங்களில் புரள போகும் ராசி எதுன்னு சொன்னாதான் மக்கள் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். சராசரி ஆசைகள், சராசரி கனவுகள் நிறைவேறனால போதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆமா, சரி. அப்ப நீங்க கேட்ட கேள்வியில வருஷ பலன்கள் ஏன் பார்க்கணும்? ஆமா, அது ஒரு கேள்வி இருக்குல்ல சாமி. வருஷ பலன்கள் ஏன் பார்க்கணும்? அதான் தினசரி நம்ம நம்மளுடைய கிரக நிலவரங்கள் ராசிப்படி ராசிக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்துறோம். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை, உங்க வீட்டுக்கு ஒரு அலையா விருந்தாளி சாமி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் உங்களை துன்பப்படுத்துறதுக்குனே வர்றாரு, உங்களோட சண்டை போடுறதுக்குனே வர்றாரு. வந்தவர் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போயிருவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அடுத்து 10 மணிக்கு வந்தாருப்பா, 12 மணிக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் போக வரையும் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு கூட நீங்க கடந்து போயிடுவீங்க. அடுத்து 1 மணிக்கு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமே நாட்கோள்கள், மாதக்கோள்கள் செய்யக்கூடிய பிரச்சனை. மாத பலன்கள் மாதிரி பிரச்சனை. இதே வந்த நபரு 1 வாரம் இன்னைக்கு இங்கதான் தங்க போறேன், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்புகளை தாண்டி ஒரு நேரத்தையும் ஒரு பணத்தையும் நீங்க அவங்களுக்காக இழக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மாதக்கோள்களால் வரக்கூடிய பிரச்சனை. வந்தவரு பாய் போட்டு தலகாணி விரித்து உதவின்னு கேட்க வந்தவரு உங்க வீட்டையே ஆளுமைப்படுத்தி, இது ஏன் அங்க இருக்கு, அது ஏன் அங்க இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, இவர் யாரு வர்றது போறதுன்னு அவரு எஜமானனை போல உங்க வேலையாட்களை போல ஒருத்தர் வச்சு அடிமைப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில வருடங்களே அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படா அந்த மனுஷன் இடத்த காலி பண்ணி போவாரு அப்படின்னு விரும்புவீங்க. பாத்தீங்களா? இதுதான் வருடபலன்கள் செய்யக்கூடிய பிரச்சனை. அதனால வருட பலன் பாக்குறோம். இப்போ ராகு கேதுக்கள் அவங்க 1.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்றாரு. குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்றாரு. இது வக்ரமாகுது, முன்னோக்கி நகர, பின்னோக்கி, அதெல்லாம் தாண்டி இந்த வருடங்கள் அந்த வருடத்தை எப்படி ஆளுமை செலுத்துகிறது, அந்த வருடங்கள் அந்த வருடம் முழுவதும் உங்க வீட்டுல என்ன வேலையை பார்க்க போகுது, என்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பகுத்தாய்ந்து பார்ப்பதற்கு தான் இந்த வருட பலன். நிச்சயமா ரொம்ப பிரமாதம் சொன்னீங்க. ஏன் வருட பலன் பார்க்கணும்? கோள்கள் வீட்டுல வந்தா எப்படி இருக்கும், சொந்தக்காரங்களோட வச்சு உதாரணம் சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி, நன்றிகள். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த 2025 என்ன செய்தால் வெற்றி பெற முடியும்? சரி சாமி, நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு அற்புதமான பதில். மேஷம் ராசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்தை தான் ராசின்னு சொல்றோம். அத ஜோதிட சாஸ்திரத்துல மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம். உங்க மனம் இயங்கும் விதம், உங்க மனசை சுத்தி உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள், உங்கள் மனதால் நீங்கள் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய செயல்கள், இததான் ஒரு ராசி அப்படின்னு சொல்றோம். உங்க உடல் அனுபவிக்கக்கூடிய பாவ புண்ணிய, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் உபாதைகள், கடன் வழக்கு உபாதைகள், எதிரிகள் உபாதைகள், நல்ல விஷயங்கள், புனித யாத்திரைகள், தெய்வ தரிசனம், மகான்களுடைய தொடர்பு, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, சுப நிகழ்ச்சி, அதனால உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயம், இதையெல்லாம் ராசி என்று சொல்கிறோம். அப்ப மேசராசியினுடைய குணம் என்ன? எதுலையும் வேகம், எதுலையும் துணிவு, எதிலும் தன்னம்பிக்கை, வந்தாலும் வீழ்ந்தாலும் எதிர்த்தாலும் துணிந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி ஆச்சுங்களா. அப்ப இயற்கையிலேயே மன தைரியம் இருக்கு. அதனாலதான் அதை செவ்வாய் ஆளுமை செலுத்துகிறார். அந்த வீட்டுல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப செவ்வாயும் ஒரு வீரமான கிரகம், சூரியனும் ஒரு உஷ்ணமான கிரகம், ஒரு நெருப்பு கிரகம். அப்ப 2 கிரகங்களும் இருக்கிறதுனாலதான் நீங்க பாருங்க, 10 பேர் ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சில பேர் போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்கள் டக்குன்னு உள்ள போய் வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு விலக்கி விடுவாங்க. பொதுவாக போலீஸ் துறையில இருக்கிறவங்க, ராணுவ துறையில இருக்கிறவங்க, ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, அல்லது யாருக்காவது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த இடர்களை நீக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் மேசராசிக்காரர்களா இருக்காங்க. அதனாலதான் செவ்வாய் இந்த போலீஸ், மிலிட்டரி, ராணுவம், இந்த காவல்துறை அனைத்துக்குமே காரக கிரகம்னு சொல்றோம். நீங்க 10 இடத்துல ஃபயர் சர்வீஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஃபயர் சர்வீஸ்கார உட்காந்து போலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சாருன்னா வேலைகாலி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தனக்கு பாதுகாப்பு உபகரணங்களை போட்டுக்கிட்டு ஒரு உயிரை காப்பாற்றணும்னு துணிஞ்சிடறாரு இல்லைங்களா. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு தன் உயிரை துச்சமென நினைத்து ஓடி பிடிக்கிறாரு இல்லையா, அந்த சுட்டு கூட வீழ்த்துறாரு இல்லையா. ஒரு கட்டத்துல ஒரு பாதுகாப்பு நலன் கருதி என்ன வேணாலும் செய்யறாரு இல்லைங்களா. அப்படி ஒரு துணிவு கொண்ட ராசி மேஷராசி. அப்ப உங்களுடைய பலம் இது. இத சனி பகவான் எப்படி பலவீனப்படுத்த போகிறார்,
ராகு எப்படி பலப்படுத்த போறாரு, கேது எப்படி பலவீனப்படுத்த போறாரு, குரு பகவான் இதற்கு எந்த அளவு ஆதரவாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்த போறாரு, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், திட்டம், ஆத்ம பலம், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், துணிவு, துணிச்சல் அத்தனையும் இந்த கிரகங்கள் எப்படி ஆளுமை செய்ய போகிறது பாக்குறதுக்கு தான் வருட பலன். அப்ப இந்த வருஷத்துல 2025ல முக்கியமான ஒரு கிரகம், ராஜ கிரகம்னு பேரு, சனீஸ்வர பகவான். அவரை சாதாரணமெல்லாம் சனி அப்படின்லாம் துச்சமான வார்த்தைகளில் சொல்லக்கூடாது. அவர் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான். அவர் ராசிக்கு 12ஆம் இடம், உங்க மனசுக்கு, உங்க உடலுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. அது ஏன் 12 அப்படின்னு சொன்னா, இந்த வீடுகள்னு சொல்றதுக்கு காரணமே, சாமி உங்க வீடு இருக்கு சாமி, ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, வரவேற்பறை இருக்கு, சமையலறை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல படுத்து தூங்கலாம்ல, வீடே எல்லாம் வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவோம். அது மாதிரி கிரகங்கள்ல பாவங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, பிறப்பு, கல்வி, முயற்சி, வீடு வாசல், பூர்வ புண்ணியம், கடை வழக்கு, திருமண வாழ்க்கை, அவமானப்படுறது, பாக்கியங்கள் பெறது, லாபம் அடைகிறது, யாத்திரை போறது, வெளிநாடு பயணம், துக்கத்தை அனுபவிக்கிறது, மோட்சத்தை பற்றி சிந்திக்கிறது. இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அப்ப இதைத்தான் வீடுகள்னு சொல்றான். இதை கிரகங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய இடம். அந்த பாவகத்துல மட்டும் வரக்கூடிய பிரச்சனை, டோட்டல் வீட்டுக்கே வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பிரச்சனை வருமோ அது சார்ந்த நன்மை தீமைகள் நடப்பதைத்தான் பெயர்ச்சின்னு சொல்றோம். கோச்சாரத்துல சனி நகர்றப்போ வர்ற விஷயங்கள். அப்ப 12ஆம் இடத்துல வந்துட்டாரு. 12ஆம் இடம்னா என்ன? வெளியில பயணம் பண்ணுவது, பிரயாணங்களை ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய லாபமும் அதுதான், அதனால் வரக்கூடிய துன்பங்களும் அதுதான். தூக்கம், அயன சயன போகம், நிம்மதியான உறக்கம் அல்லது நிம்மதியற்ற உறக்கம், சுகமான வாழ்க்கை அல்லது சுகமில்லாத வாழ்க்கை, உண்மையான தாம்பத்தியம் அல்லது மறைமுக தாம்பத்தியம், இது எல்லாமே உங்களுக்கு 12ஆம் இடத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய ஆளிட ரகசியங்கள். நிச்சயமா. அப்ப குரு பகவானுடைய வீட்டுல இந்த சனீஸ்வர பகவான் ஏறி உட்கார்றாரு. அதுக்கு பேரு மேஷத்துக்கு என்ன சொல்றாங்க? 7.5 ஆண்டுகள் சனீஸ்வரன் உங்களை பிடிக்க போறாரு. மீனத்துல 2.5 வருஷம், மேஷ ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம், அதுக்கப்புறம் ரிஷப ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம், மொத்தம் 7.5 வருஷம். இதற்கு பேரு முதல் 2.5 வருஷத்துக்கு விரயச்சனி, ராசி மேல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு ஜென்மச்சனி, அதற்கடுத்து இருக்கிறதுக்கு பேரு பாதச்சனி. 7.5 வருஷம் பிடிக்க போற. 7.5 வருஷம் சனீஸ்வர பகவான் உங்களை பிடித்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றாலே அடிமட்டத்துல தோல்வி ஆயிருவீங்க. அவர் பாட்டுல வருவாரு, இருப்பாரு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு. 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மனம், தூக்கம், புத்தி, சிந்தனை இந்த விஷயங்கள்ல சில தெளிவற்ற நிலைகள் ஏற்படும். அதுல இன்னும் சூட்சமமா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சுற்று உங்களுக்கு 7.5 சனியா இருந்தா சில தடுமாற்றங்கள் வயதிற்கு தகுந்தாது போலதான் இருக்கும். படிக்கிற வயசுல வர்றவங்களுக்கு படிப்புல பிரச்சனை வரும். திருமண வயசுல வர்றவங்களுக்கு தொழில், ஒரு 25 வயசு ஆச்சு நான் ஒரு சம்பாத்தியம் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்றவங்களுக்கு அந்த வயதுகள்ல பிரச்சனை வரும். என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் உருவாகும். என் குடும்பத்துக்கு நான் ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு 40-50 வயது உட்பட்டவர்களுக்கு சொத்து சேர்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அதற்காக அலைந்து திரிய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஒரு 60 வயதுக்கு மேல என் பிள்ளைகளை எல்லாம் செட்டில் பண்ணி சந்தோஷப்படுத்தி ஒரு சொத்தை எழுதி கொடுத்து அவங்களை நான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மனநிறைவு வரும்போது அந்த வயதுகளில் வரக்கூடிய சனியினுடைய தாக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட முதல் சுற்று 7.5 சனியா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது உங்களுக்கு 2வது சுற்று, 3வது சுற்று அப்படிங்கும்போது பொங்கு சனி அப்படிங்கிற அமைப்புகள்ல வரும்போது 7.5 பிறந்தவர்களுக்கு 7.5 நாட்டு சனி யோகமே வரும் 2வது சுற்று. அப்ப பொங்கு சனியா வரும் பொழுது பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு ஓரளவு நிவர்த்திகள் கிடைக்கும். அப்ப 12ஆம் இடத்தில் சனி வரும்போது தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வெளிதேச பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டாலே ஓரளவு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்து விடலாம். நிச்சயமா. இது ஃபர்ஸ்ட் ராஜகிரகம் பெயர்ச்சி. அடுத்து என்ன ஆகுது? ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருந்தார். ஓரளவு அவரும் வக்ரமாகி இங்கிட்ட அங்கிட்டான்ற மாதிரி இருந்து குரு பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு தனம், காசு, குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்துலயும் ஓரளவு சமநிலையா இருந்தது. இப்ப அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல விட்டு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு, மிதுன வீட்டுக்கு போறாரு. 3ஆம் இடங்கிறது என்ன ஜோதிடத்துல? முயற்சி. உங்களுடைய முயற்சி பாவகம், இளைய சகோதர பாவகம், இவர்களால் சில பாதிப்புகள் உண்டாவதுனாலும் கூட குரு எங்க போனா என்ன, அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்க போறாரு. அப்ப உங்க மேஷ ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை கடந்து 3ஆம் இடத்துல பெற்று அந்த 3ஆம் இடத்து குரு தன்னுடைய 7வது பார்வையாக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது புண்ணியம் இல்லையா? மகான்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது, ஞானிகளுடைய வழிபாடுகள் கிடைக்க போகுது, வேண்டுதல்கள் நிறைவேற போகுது. நீங்க இதுவரை திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்.
இப்ப 2024 திட்டமிட்ட காரியம் கூட 2020 நடந்துரும். அதுல குரு பயிற்சி நடக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், எப்படி எல்லாம் நடக்கும் தெளிவா நம்ம இன்ஃபினிட்டி மூலியமா சொல்லிடலாம். அப்ப அந்த குருவோட அமைப்பு வந்து என்னையா பாக்யாதிபதி மறைகிறத போய் நல்லதுன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னா, பார்வை பலத்தால் நன்மைகளை தருவவர் குரு பகவான். அப்போ உங்களுக்கு அந்த குரு பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால பாக்கியங்கள் கிடைக்கும். அடுத்து இன்னும் 2 கிரகங்கள், ராஜ கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும் ராசிக்கு 12ல. இப்பத்தான் ராகு பகவான் கடந்து ஓரளவு பயிற்சி ஆகி அவரு வக்ர கதியில பயிற்சி ஆகிறதுனால பின்னோக்கி போகக்கூடிய கிரகங்களா இருக்கிறதுனால ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு போக போறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்பத்தான் ராகு கொண்டு போய் சனீஸ்வரன் வீட்டுல விட்டுட்டு 10ஆம் வரைக்கும் சனீஸ்வர பகவானை கொண்டுட்டு வந்து 12ல நிப்பாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கோள் விலகினாலும் இன்னொரு கோள் வந்து ராகுவாவது பிரச்சனையை அப்பப்ப கொடுத்தாரு, ஒரு த்ரில்லா இருந்துச்சு, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஆற்றல் அனுகூலங்கள் இருந்துச்சு. இவர் பெர்மனண்டா அலையா விருந்தாளியா வந்து சனீஸ்வரன் படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றது, உங்கள் லாப வீடுகளில் சஞ்சாரம் பண்ணுவது, மூத்த சகோதர ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவது, ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த குருவோட பார்வைங்கிறது உங்களை ஓரளவு சேஃப் ஆகிட்டே இருக்கும். தெய்வ வழிபாடுகள் மூலியமா நீங்க சில விஷயங்களை சாதிச்சுக்கிருவீங்க. ஆகையினால பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்தது கேது பகவானால கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க ஐயா. கதையில இருந்து மேல போற. ஆமாய்யா, கரெக்டா சொல்றீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பின்னோக்கி நகர்வதனால சிம்மத்துக்கு போறாரு. அப்ப மேச ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேது வந்து சஞ்சாரிக்கும் போது 5னா என்ன? காதல். 5னா என்ன? பூர்வ புண்ணியம். 5னா என்ன? மனமகிழ்ச்சி, வெற்றியினுடைய உங்களுடைய அந்த நிகழ்வு, அந்த பூர்வ புண்ணியம் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். 5னா என்ன? குழந்தை. 5னா என்ன? குழந்தைகளால் பெறக்கூடிய நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்துல ஒரு பாவக்கோள் சூரியனுடைய வீட்டுல வந்து கேது பகவான் பலமடைய போகிறார். அப்ப ஒரு நெருப்பு ராசியில கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த நேரத்துலதான் நீங்க என்ன செய்யணும்னா, அப்பதான் நான் வீரப்புலி சூரப்புலின்னு சொல்லிட்டு கரண்ட கையில பிடிப்பியான்னு சொல்லிட்டு மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அலட்சியமாக இருப்பவர்கள் கூட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் மேசராசிக்காரர்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏதாவது வீட்டுல ஒரு வயர் ஒர்க் இருக்கு, நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு டக்குன்னு கை வச்சுட்டாலும் சரி, இது மழை காலமா இருக்கு ஏதோ ஒன்று பண்றோம்னு சொல்லி பண்ணாலும் ஏற்கனவே நம்ம வீரப்புலி சூரப்புலி ரொம்ப வீரமா இருப்பாங்க. ஒத்த கையில நாங்க கரண்ட கையில இந்த பட்டாசு எல்லாம் பாருங்க அப்படி கையில பிடிச்சு, அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நிறைய மேசராசிக்காரர்களை பாத்திருக்கேன். இத போய் ஊதுவத்தில பத்து வச்சுட்டு குடியான்னு சொல்லிட்டு கையில பிடிச்சு தூக்கி போடக்கூடிய தைரியமும் துணிவும் இருக்கும். இந்த நேரங்கள்ல உங்க தைரியம்ங்கிற அந்த உணர்வு வந்து இந்த கேது பகவானால் அதுவே உங்களுக்கு பலவீனமாக்கப்பட்டு உங்க தைரியத்திலே வந்து பிரச்சனை வைப்பார். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான், உங்களுடைய அசால்ட்டான துணிவு தான், உங்களுடைய அசால்ட்டான தன்னம்பிக்கை தான் உங்களுடைய இழப்புக்கு காரணமா இருக்க போகுது. நிச்சயமா நீங்க சொல்றத பார்த்தா சனி கூட ஓரளவுக்கு தான், ராகு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாரு, குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா அந்த கேதுவோ கொஞ்சம் பாத்துக்கங்கன்ற மாதிரி இருக்கு. சரியா வந்து நெருப்பு ராசியில சஞ்சரிக்கிறாரு சாமி. அப்ப மின்சாரம், அடுத்து கரண்ட் சொல்லிட்டேன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதான் இந்த தீபாவளி பட்டாசுன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சமையலர் இருக்கக்கூடிய சிலிண்டர் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை, அந்த வயர்ல இருக்கக்கூடிய லீக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடுப்புல ஏதாவது வச்சுட்டு கவனம் இல்லாம இருக்கிறது, ஆண்கள் வந்து இந்த சிகரெட்டை குடிச்சிட்டு கவனம் இல்லாம இடத்துல போடுறது, இந்த மாதிரி பெட்ரோல் வண்டியில வந்து பெட்ரோல் கசிஞ்சுக்கிட்டே இருந்தா கவனம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது மிக கவனமாக 5ல இருக்கக்கூடிய கேது இருக்கணும், இவர்கள் இருக்கணும். அடுத்து வந்து எதிர்பாராத இரத்த காயங்கள் படுறது, அதுக்கப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, இதுகள்லாம் ஏற்படுறது இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தால் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லாத்துக்கும் மேல சாமி 5ஆம் இடத்துல கேது வந்தோடனே மனசு கெட்டு போயிருங்கய்யா, குழந்தைகளை பத்திய கவலை வந்துருங்கய்யா, அந்த எதிர்காலத்தை பத்திய சிந்தனை வந்துருங்கய்யா, பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கலாமா, பூர்வீக சொத்துல இருக்கிற சிக்கல்கள் எப்படி நீங்கும், அல்லது ஒரு இடம் வாங்கின அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்ப நீங்கும், என்னுடைய மற்ற படிப்பு, எதிர்காலம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, ஏற்கனவே ஒரு பக்கம் 7.5 சனியினுடைய தாக்கம், இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பார். அப்ப இந்த கேது பகவான் தான் உங்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் சரியில்லாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறார். அப்ப இதுல இருந்து வெளிப்படுவதற்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம ஆமா சாமி, ஜோதிட சாஸ்திரம் என்பது எடுத்தோன்னே எல்லாத்தையுமே வந்து சாதகமா சொல்லும் பொழுது அது வந்து அதனுடைய நுட்பத்தை சொல்ல முடியாம போயிடுது. அதனால நான் கிரக நகர்வுகள் உங்க எண்ணங்களை எப்படி ஆளுமை செய்யும், நீங்க எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றோம். கண்டிப்பான முறையில வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கேது வந்து ஒரு ஞானத்தினுடைய சொரூபம் ஐயா. உங்களுடைய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஸ்தானத்துல கேது பகவான் வந்து உட்கார்றதுனால முதல்ல குலதெய்வங்க ஆசல்ல போய் நின்றுங்க ஐயா.
கெட்டியா புடிச்சுக்கங்க. இந்த வருஷங்கள் சனீஸ்வர பகவான் மாறி இருக்கிறாரு, ராகுகேது மாறி இருக்குது, மற்ற கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்துல தசாபலன்கள் லக்கணத்தின் அடிப்படையில வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் 5ஆம் இடத்தில் கேது வந்து இருப்பதனால ஒரு ஞானம் வேண்டிய தைரியமே எனக்கு எதிரியாக இருப்பதனால, என்னுடைய துணிவே எனக்கு எதிரியாக இருப்பதனால, நான் எடுக்கக்கூடிய முடிவும் துணிவும் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டிய அருள் குறைய வேணும்னு சொல்லி குலதெய்வங்காசல நின்றவங்க. அடுத்து கேதுக்குரிய அதிதேவதை தெய்வங்கள்னு சொல்லும் போது விநாயக பெருமானை கெட்டியாக இந்த ராசிக்காரர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பு. சூரியனுடைய வீட்டுல நெருப்பு ராசியில கேது பகவான் பிரகாசிக்கிறதுனால தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னைக்கு போகணும் இருக்கா? செவ்வாய்க்கிழமைகள் ஜென்ம அவங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கிழமைகள்ல சென்று வரலாம். சனிக்கிழமைகளில் சென்று வருவது ரொம்ப சிறப்பு. அந்த கிழமைகளில் சென்று வந்தா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிக்கணும். அடுத்தது அற்புதமான வீட்டுல வாழ்வியல் பரிகாரங்கள்னு சில முறைகள் இருக்கு. பொதுவா வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அது சிவன் கோவிலா இருக்கலாம், அம்பாள் கோவிலா இருக்கலாம், அம்பிகை கோவிலா இருக்கலாம், பெருமாளுடைய கோவிலா இருக்கலாம், தீபத்திற்காக நெய் வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடி கொடுக்கும். மேசராசிக்காரங்க, மேசராசியில் பிறந்தவர்கள் 2025 தன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் நன்மைகள் அனைத்தும் நடைபெற, தன்னை சுற்றி நன்மைகள் மட்டுமே நடக்க, எதிரிகள் வந்து தொல்லைகள் இல்லாமல் இருக்க, கடன் உபாதைகளில் வழக்குகளில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க, இதுவரை விடுபட்ட காரியங்கள் வெற்றியாக அடுத்த படிக்கு 2024 இருந்து 2025 அடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெற சிவன் கோவிலுக்கு அணையா தீப விளக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அதுவும் நெருப்பு ராசி, ராகுகேதுனுடைய பார்வையும் நெருப்பு ராசியில படுது. அணையா தீபம் வாங்கி கொடுப்பது ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், ஒரு தீப சுடர் ஒன்று போதும். அந்த தீப சுடரில்தான் சிவபெருமான், அந்த தீப சுடரின் ஒளிதான் விநாயகர் பெருமான், அந்த தீப சுடரின் அந்த வேல் தான் வந்து முருகப்பெருமான், அந்த தீபத்தில் தான் அம்பிகையும் இருக்கிறார். அப்ப ஒரு தீப தரிசனம், ஒரு விளக்கேற்றி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை, அந்த முருகப்பெருமானை நினைத்து சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி என்னை காத்தருள வேணும்னு சொல்லி தினசரி வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி வழிபட்டாலே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாவகிரகங்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகும். நிச்சயமா நிச்சயம். அடுத்து துவரம்பருப்பு தானம் கொடுத்து வர வேண்டும். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இல்ல சுவாமி, நிறைய கிலோ கணக்குல வாங்கி 9 கிலோ வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. எங்க கொடுக்கிறது? நிறைய முதியோர்கள் இல்லத்தில். சனினா என்ன? முதுமையை சொல்லக்கூடிய கிரகம். ராகு கேதுன்னா என்ன? கைவிடப்பட்ட நிலையை சொல்லப்படுகிறது. எல்லாம் இருக்கியா ஆனா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது. குருவுனா என்ன? புண்ணியத்தை தேடிக்கக்கூடிய கிரகம். உங்களது பாக்கியத்தை குரு பார்ப்பதனால முதியோர் இல்லத்திலே பருப்பு வகைகளை தானம் செய்வதன் மூலியமாக, உணவு வகைகளை தானம் செய்வதன் மூலியமாக புண்ணியங்களை அதிகரித்து உங்களுடைய பாவத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். நிச்சயமா இது மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு தேடி கொடுக்கும். அடுத்து ஒரு முக்கியமான வழிபாடு சாமி, மேசராசி நேயர்கள் செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக பெற்றவர்கள், 64 கலை அழகும் பொருந்திய முருகப்பெருமானை அம்சமாக பெற்றவர்கள். இவர்கள் 2025 நடக்க போகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, ராகுகேது பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய லக்கணத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து தான் பலன்கள் மாறும். இருந்தாலும் கூடவே துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும். ஒரு அனுகூலமான தெய்வம் குலதெய்வத்தை சொல்லிட்டோம், கூட ஒரு ஆளை வச்சுக்கணும். அது யாரு தெரியுங்களா? இடும்பன். திருவாரூரில் இருந்து முத்துப்பேட்டைக்கு அருகிலே இடும்பாவனம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இடும்பன் அவர் சிவபெருமானை வழிபட்டு பூஜித்த ஸ்தலம், அவர் அருளை பெற்ற ஸ்தலம். முருகப்பெருமான் அந்த குமரவேலியின் துவார பாலகராக, இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பழனி மலைக்கு காவடி எடுத்து செல்வதற்கு முன்பாக இடும்பன் மலையிலே வைத்துத்தான் அந்த காவடியை தண்டாயுதபாணிக்கு எடுத்து செல்வார்கள். அப்ப முருகப்பெருமானே இடும்பா, உன்னை வழிபட்டு பின் என்னை வந்து வழிபடட்டும். துவார பாலகனாக, காவல் தெய்வமாக, எல்லை தெய்வமாக நீ ஒவ்வொரு கோவிலிலும் துவார பாலகராக இருப்பார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு சக்தி வேணும். இந்த நேரத்துல 12ல சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு குருவோட அருள் வேணும், குருவோட பார்வை இருக்குது. அகத்தியருடைய சீடர் தான் அந்த இடும்பன். அகத்தியரால், அவர் அசுரனாக இருந்தாலும் கூட அகத்தியரால் அருள்வாக்கு பெற்றவர் அந்த இடும்பன். அந்த மலையை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார், மலையை கீழே இறக்கி வந்துட்டார்ல. எப்படிப்பட்ட ஒரு மா வீரன். குரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ யாரா இருந்தாலும் சரியா சொன்னீங்க. அப்ப அந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த அகத்திய பெருமானுடைய அருளாசி பெற்ற அவருடைய சீடனான இடும்பனையும், முருகப்பெருமானே அந்த குமரவேல் கடவுளே தன் நாவினால் இடும்பனுக்கு காவடியை எடுத்து சுமந்த காவடியை வைத்து விட்டு என்னை வந்து வழிபட வேண்டும் என்ற அந்த சொன்ன அந்த முருகப்பெருமானுடைய அந்த அருள் வார்த்தைகளையும் மதித்து நீங்க இடும்பவனத்தில் இருக்கக்கூடிய இடும்பனையும் வழிபட்டு, அப்படி நீங்க பழனி சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முன்பாக இடும்ப மலைகளே 540 படிகள் சாமி,
அஞ்சை நாளையும் கூட்டினா 9 சாமி. நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நீக்க முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு பழனி மலையில. பால தண்டாயுதன பாணியா அவருடைய துவார பாலகராக இருக்கக்கூடிய இடும்பனை நீங்க வழிபட உங்களுக்கு பக்க பலமா இதை விட ஒரு சக்தி துணை வேற என்ன வேணும்? ஓம் இடும்பாய நமக, ஓம் ஸ்ரீ இடும்பாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி அந்த இடும்பனிடத்திலே அருளாசி பெற்று வாழ்க்கை முழுவதும் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் இருந்து நாங்கள் கடந்து வருவதற்கு, என் அப்பன் தண்டாயுதபாணியை நான் தரிசிப்பதற்கு உன்னருளால் அவன் அருளை நான் பெறுகிறேன் என்று சொல்லி வழிபட்டு வர எப்பேற்பட்ட பிரச்சனையை மேசராசிக்காரர்கள் தவிடுபடி ஆக்கி விடுவார்கள் சாமி. சவால் விட்டு சொல்றேன். துணிவு இருக்கு சாமி உங்கள்கிட்ட. 2025 துணிவு இருக்கு. அந்த துணிவால் வெற்றி பெறக்கூடிய மேசராசிக்காரர்கள் நிச்சயமா கொஞ்சம் உங்களுடைய துணிவே உங்களுக்கு பலவீனமா மாறும். அமைதியா இருந்துக்கங்க, சைலண்டா இருங்க, தேவையான நேரத்துல கோவப்படுங்க, தேவையில்லாத விஷயத்துல சைலண்ட் மோட் ஆயிடுங்க. யாரு கூடயும் பகைமை பாராட்டுகிறார்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கடந்து விடுங்கள். இந்த வருடம் எல்லாமே வாழ்வில் வசந்தமாகும். நிச்சயமா நிச்சயமா. நீங்க இடுமனை பத்தி சொல்றப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு தெளிவா சொன்னீங்க இடுமனை பத்தி. இந்த இடுமவனத்துக்கு போகணும்னு சொன்னீங்களா? அங்க இடுமன் தவமரத்து கோயில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கோயிலுக்கு என்னைக்கு போய் வழிபடணும்? செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வருவது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானை நினைத்து பின் இடுமன் இடத்துல செல்வது சிறப்பு. நிச்சயமா அங்க போய் அர்ச்சனை பண்ணிக்கணுமா சாமி? அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி. மேசராசிக்கு 2025 என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று சொன்னது ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுவ சார். உங்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. குருவருளால் திருவருள் உண்டாகட்டும். குருவாழ்க, குருவே துணை.